ராசாத்தி, என் அன்பு தங்கமே, உன்னை விட்டு சென்ற உறவுகளை நினைத்து நீ வருத்தத்தில் உள்ளாய். யாராவது உன்னை விட்டு சென்றால் ஏன் இவ்வளவு உன்னை நீயே வருத்திக் கொண்டு இருக்கின்றாய்? யார் போனால் என்ன, அம்மா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். ஒரு உறவு உன்னை விட்டு சென்றால் 1000 உறவு உன்னை தேடி வரும். ஒரு கதவு மூடினால் மறு கதவு திறக்கப்படாதா என்ன? அம்மா நான் தான் உனக்கு துணையாக இருக்கின்றேனே, பின்பு ஏன் நீ இவ்வளவு கவலைப்படுகின்றாய்? வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கின்றாய் தங்கமே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். சில உறவுகளுக்காக உன்னுடைய தன்மானத்தை நீ விட்டு விடாதே. எது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்றது என்று இருக்கின்றதோ அதுதான் நடக்கும். உனக்கு அது பிடிக்கவில்லை என்றால் அது நிற்பது அல்ல. விதி விதிக்கப்பட்டபடிதான் அனைத்துமே நடக்கும். நீ குழப்பத்திலேயே இருப்பதனால் உனக்கு வரும் நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றத்தையும் நீ கண்டு கொள்ளாமல் போய்விடுவாய். நான் என்ன சொல்கின்றேன் உனக்கு புரியவில்லையா தங்கமே? உன்னிடம் வரும்பொழுது நீ அவற்றை எல்லாம் புரிந்து கொள். உனது விருப்பங்கள் அனைத்தையும் உன்னுடைய மனதிற்குள் வைத்துவிடு. அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்க தொடங்கும். உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன். என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு. வீணாக அழுது கொண்டு இருக்காதே. அழுவது அனைத்துமே போதும். உனக்கான நல்வாழ்க்கையை அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு. எனக்கென்று ஒரு திட்டம் உள்ளது. அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உபயோகித்து உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை முழுமையாக நம்பி பொறுமையுடன் காத்திரு. இப்பொழுது உன்னை விட்டு சென்ற உன் உயிரான வீட்டிற்கு சென்று என் பிள்ளையின் அருமையை எடுத்துரைத்து அவர்களே உன்னை தேடி வரும்படி அம்மா நான் செய்ய போகின்றேன். நீ எதற்கும் கவலைப்படாதே தங்கமே, நான் இருக்கின்றேன்.